வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 32,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ்மே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீலகிரி மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கெல்லாம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், விண்ணப்பதாரரோட அப்பா அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கலாம் அந்த குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், தற்காலிக முகவரி ரெண்டுமே இங்கே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையுமே இங்கே நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கு முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கனாலும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான சான்றிதழும் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே இடம், நாள் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்திய புகைப்படத்துடன் அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சுய சான்று ஒப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அவங்க கேட்குற ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு நீங்கள் போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோடு, நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643001. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் அல்லது டிப்ளமோவில் நீங்கள் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா SDH மஞ்சூரில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோடு உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு 45 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா GMCH ஊட்டியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச்
ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஜிஎம்சிஹெச்சில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஊட்டியில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் +2 சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 17,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கூனூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து லேப் டெக்னீஷியன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்து 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும், கண் பார்வை திறன் நல்லா இருக்கணும், அதேமாதிரி அவுட்டோர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, அதாவது திறமை வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப்ஸ் பார்த்திங்கன்னா நெடுங்குலாவில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஆடியோ மெட்ரிஷியன், இதில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஆடியோ மெட்ரிஷியன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது அது கீக்கில் வந்துட்டால் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஜிஎம்சிஹெச் ஊட்டியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிபிடி முடிச்சிருக்கணும். அதாவது பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 23,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லக்கோட்டையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆடியோலஜிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. சேலரி 32,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜிஎம்சிஹெச் ஊட்டியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்போ சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மந்த்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையுமே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேயுமே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க சொல்லியிருக்க இந்த வேக்கன்சிஸோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 11 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து இதோட ஒர்க் இருக்கும். ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, அதேமாதிரி டைம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் அவங்க கேட்கல. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.